உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். என்ன கொடுக்கணும்? நற்சாட்சி உள்ள வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நற்சாட்சி உள்ள வாழ்க்கையை கொடுத்து கீழ்ப்படியணும். அப்படி கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கை நிரம்பி வழியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். ஏனோ தோணு வாழ்ந்துடக்கூடாது. ஜனங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்ம குடும்பத்தார் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்பாக நம்ம நற்சாட்சியா இல்லை, அவங்க இயேசுக்குள்ள வருவது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம நினைப்போம், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். நீ கண்ணீர் வடிக்கலாம், முட்டி போட்டு நிலகாலில் நிற்கலாம், சாட்சி இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களுக்கு நடத்தின ஒரு சத்தியத்தை, விசுவாசம் இருக்கும், நல் மனசாட்சி இல்லைன்னா அந்த விசுவாசம் வேஸ்ட். பவுலா தான் எழுதுகிறாரு, சிலர் நல் மனசாட்சி இல்லாமல் இருப்பதனால விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். ஒரு அழியில சொல்லுவோமா? விசுவாசம் இருக்கும் நமக்கு, இயேசு தான் மெய்யான தேவன், அவர் தான் ரட்சகர், அவர் தான் என்னை ரட்சித்தார், எனக்காக ரத்த விசுவாசம் இருக்கும். நல்ல மனசாட்சி அப்படின்பது நீதியா நம்ம நடக்க மாட்டோம், சாட்சியா இருக்க மாட்டோம். நல் மனசாட்சி நமக்கு இல்லாததுனால விசுவாசம் விருதுவா இருக்கும். அல்லேலூயா.